நாங்க இதை வெறும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக மட்டுமே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் யாருடைய ஆணைக்கு உட்பட்டு எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க அவருடைய உத்தரவின்படி வெறும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டுமாகவே இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை அந்த படப்பிடிப்பு தளத்திலிருந்து நீங்கள் அனைவரும் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். உண்மையிலேயே இன்று இந்த அரங்கத்திற்குள்ளாக எத்தனை பேருந்துகள் வந்திருக்கிறதோ அத்தனை பேருந்துகளிலும் துடப்ப கட்டம் உள்ள கிடக்குது, செருப்பு காலணிகள் எங்க காலிலேயே கிடக்குது. அதை எடுத்து அடிப்போம் என்ற உறுதியுடன் வந்தோம். ஆனா மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வழியையே எங்க அண்ணன் தந்துட்டாரு. அதை நீங்க ஒன்னும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்க கையை கட்டி போட்டுட்டீங்க. உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இந்த நாடு, இந்த மண் ஒரு தமிழுக்கென்று சங்கம் வைத்து நடத்திய நாடு நம்முடைய நாடு. ஒரு தமிழ் சங்கம் வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. ஒவ்வொரு தமிழர்களுடைய பாரம்பரிய நம்முடைய தமிழர் மெய்யியல் அனைத்தையும் ஒரு சேர பெற்ற நாடு நம்முடைய நாடு. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன கவிதையை இங்க உங்க முன்னாடி சொல்லணும்னு நான் விரும்புறேன். நான் மனதார ஒரு மிகவும் நேசித்த ஒரு நபர் ஐயா புலவர் மரத்தமிழர் வேந்தன் அவர்கள் இந்த நாட்டை பற்றி மிகவும் தெளிவாக அதனுடைய சிறப்பம்சங்களை நீங்கள் அனைவரும் அறியும்படியாக தந்திருப்பார். அந்த கவிதையை இன்று உங்கள் முன்னாடி நான் தருகிறேன். நம்முடைய நாடு எப்படிப்பட்ட நாடு என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சேரர் சோழர் பாண்டியர் ஆண்ட தமிழர் நாடு, செருக்கோடு வில்கையல் பாயும் புலியோடு வீரமுடன் மானமே விளைக்கும் தமிழ்நாடு, வெற்றிக்கு களம்புகும் குல வஞ்சியரோடு பொன்முத்தம் மென்துகில் பொழிந்து மொழி நாடு, பொது உரிமை போற்றிடும் புரட்சி தமிழ் வீடு, மண்பதையை இனிதுர மறைவகுத்த நாடு, மாமரவர் புகழ்நிறை மாண்புயர்ந்த நாடு, முன்னை பழம் குமரியே முதல் தமிழர் வீடு, மூழ்கியதால் எஞ்சிய ஈழம் தமிழ் நாடு, தென்னை பனை திணையல் சென்னல் வயற்காடு, தேனருவி காடுடன் ஆறுகடல் நாடு, அறத்தோடு நெறிபட தழைக்கும் தமிழ் நாடு, அயல் மொழிக்கும் வேறாய் நிலைக்கும் தமிழ் ஏடு, அறிவியலை மெய்யுற அளித்த தமிழ் நாடு, அனைத்துயிருக்கும் அரசியல் நடத்திடும் கனிவோடு என்ற நம்முடைய நாட்டின் சிறப்பை அறம் பொருள் இன்பம் எல்லாவற்றையும் அதனுள் அடக்கி இருப்பார். புல்லிலிருந்து பரப்பன ஊர்வன அனைத்தோடும் இயற்கையோடும் சேர்ந்து வாழ் என்று சொல்லிக் கொடுத்தார் நம்முடைய மூதாதையர். இந்த தமிழ் பண்பாட்டிற்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்திற்கும் ஒரு இழிவு நேருமானால் அதை முன்னின்று தடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதனுடைய தலைவரும் எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக களத்தில் நிற்போம். ஒரு நடிகராகப்பட்டவன் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம ஏன் இன்றைய இந்த நிலையில இப்படி ஒரு இடத்தில் நம்முடைய கொடியை ஏந்தி இந்த தமிழர் பண்பாட்டிற்காக நாகரிகத்திற்காக இந்த தமிழ் கலாச்சாரம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய சீரழிவை இந்த மண் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய இளைய தலைமுறை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஏன் இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் ஒரு தலைவனை நாம் தரையில் தேடவில்லை, ஒரு தலைவனை திரையில் தேடியதால் வந்த விளைவுதான் இந்த தமிழ் மக்கள் இன்று அனாதையாக யாரும் கேட்பாரற்று இன்று வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் நான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஒன்றை பதிவு செய்து கொள்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு உயரிய தலைவனை, உன்னத தமிழனை நான் சந்தித்ததில்லை. என் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்று தொடங்கி இந்த தமிழ் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் இந்த இனத்தின் விடுதலைக்காகவும் எங்கெங்கெல்லாம்
இந்த தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் ஒற்றை குரலாக நிற்கக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் முத்தமிழன் எங்கள் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். இதை நான் உங்களிடத்துல பதிவு செய்து கொள்ள வரும் கடமைப்பட்டு இருக்கிறேன். வந்திருக்கிறவங்க நல்லா கேளுங்க. திரையில தேடியதன் விளைவு இன்னைக்கு நம்ம வீதியில நிக்கிறோம். ஒருத்தன் வந்து படத்துல போயிட்டு என்ன பண்ணான்னா, அவன் சிகரெட் குடிச்சாலும் ஸ்டைலு, அவன் மதுபாட்டில் திருப்பி போட்டு குடிச்சாலும் ஸ்டைலு, அப்படி தூக்கி வீசினாலும் ஸ்டைலு. எங்க அண்ணன் சொல்லிட்டாருயா, அப்படியே ஊதி தள்ளுங்கய்யா, வாங்கி குடிங்கய்யா இப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஒரு திரைப்பட நடிகன் வந்து எந்த விளம்பரத்துல நடிச்சாலும் அந்த விளம்பர பொருள் யாரிடத்துல போய் சேர்ந்துருது? மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ந்துருது. அவன் என்ன பண்ணினாலும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவன் ஒரு 10 திரைப்படத்தை நடித்து விட்டு, இல்ல அவன் ஒரு 50 வெற்றி படமாகவே கொடுக்கிறான் என்றால் அதையும் நாம் பார்த்து விட்டு, ரசித்து விட்டு, சிரித்து விட்டு, அவனுக்கு வந்து பூமாலை என்ன, அவனுக்கு பாலாபிஷேகம் என்ன, எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவனை வா என் மண்ணை ஆண்டுகொள், இதுவரைக்கும் நீ சம்பாதிச்சது பத்தாது, திரையில சம்பாதிச்சது பத்தாது, தரையிலும் உன்னை நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம், நீ எங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நீ சுரண்டிக்கொள் என்று நாம் அவர்களை அழைத்து வழிவகை செய்து கொடுக்கிறோம். இதுதான் நம்முடைய மானங்கெட்ட தமிழர்களின் ஒரு நிலையாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு தமிழினம், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று தொடர்ச்சி கொண்ட ஒரு தேசிய இனம் இந்த இனம். தமிழனுக்கு என்று ஒரு குணம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இனிவும் துணிவும் தமிழனுடைய குணங்கள். போர்க்கள சிறு காயங்கள் அவனுடைய உடலின் சிறு மச்சங்கள். ஆனால் அப்படிப்பட்ட இந்த தமிழன் தான் இன்று அகதியாக்கப்பட்டு, அநாதையாக்கப்பட்டு, அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் இதே படத்துல நடிச்சு கொண்டிருக்கிற, ஒரு திரையில நடிச்சு கொண்டிருக்கிற ஒரு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் அந்த படப்பிடிப்பு தளத்துல அங்க உள்ள என்ன நடக்குது, உள்ள அரங்கத்திற்குள்ள என்ன நடக்குது, அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்தான். நம்மகிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்க தெரியுமா? சரி, இந்த சீசனுக்கு மட்டும் நீங்க ஏன் வந்து சொல்றீங்க, ஏன் இதுக்கு முன்னாடி வந்து இத்தனை சீசன் நடந்துச்சுல, அத்தனை சீசனையும் பார்த்தீங்கல்ல, இந்த 9ஆம் சீசன்ல மட்டும் வந்து அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள்ட்ட கூட அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. அதுல ஒன்றும் பெரிய முத்தக்காட்சி இல்லை, பெரிய அப்படி ஒன்றும் ஆபாசமான ஒரு நிகழ்வு இல்லை, நீங்க ஏன் இது வந்து இந்த 9ஆவது சீசன்ல எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு என்னுடைய மானத்தமிழ் உறவுகள் நல்லா சிந்திச்சுக்குங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இந்த 9 சீசனையும் வளர்த்து விட்டது யாரு? வளர்த்து விட்டது யாரு? மான தமிழர்கள் ஆகிய நாம. இந்த 1வது சீசன் வரும் பொழுதே இது தமிழர்களுக்கான நிகழ்வு அல்ல, இது தமிழ் பண்பாட்டை சீரழிக்கிற நிகழ்வு என்று அன்றைக்கே இந்த புலிக்கொடியை தூக்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த 9ஆவது சீசன் வரைக்கும் வந்திருக்குமா? என்னுடைய தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். கைபேசி ஒரு அவர்களிடையே இந்த கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துவது என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக என்னுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய சுய சிந்தனையை, அறிவை அழிக்கின்ற ஒரு விஷயமாக இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சேலத்துல நாங்க அதை தடுத்து நிறுத்துறோம். அண்ணன் தலைமையில சொல்லி அண்ணன் கண்டன அறிக்கை கொடுத்து, என்ன ஃபேக் வெட்டிங் டே, போலி திருமணம், எவ்வளவு கேவலமா இல்லை இந்த விஷயம் சொல்லுங்க. ஒரு தமிழர் பண்பாடு, ஒரு திருமணத்தை நாம் எப்படி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப விழாவாக பார்ப்போம், அந்த திருமணத்தை போலி திருமணம் என்ற பெயரிலே பணத்தை கட்டணத்தை வசூல் செய்து அங்கே அனைவரையும் ஆட விட்டு பாட விட்டு மணமக்களை அமர்த்தி அவர்களுக்கு மாலைகளை மாற்றி எல்லாமே இருக்கும், எல்லா கன்றாவையும் இருக்கும். நான் ஒரு பெண்ணா இருந்து நான் அதை சொல்ல முடியல. என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் சுத்தி சூழ நிக்கிறீங்க, என்னால சொல்ல முடியல அந்த பதிவை. அத்தனை காட்சிகளும் உள்ள இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சேலத்திலே அண்ணன் தலைமையில நாங்க தடுத்து நிறுத்தினோம். ஹாப்பி ஸ்ட்ரீட், இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம். மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரத்தை இந்த மண்ணில் வந்து புகுத்துகிறார்கள்.
என் மானத்தமிழ் உறவுகளே நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விஷயம், அண்ணன் திருச்சி பிரபு அண்ணா நிக்கிறாரு. அண்ணா நீங்க கேள்விப்பட்டீங்களா என்ன எனக்கு தெரியல. திருச்சி மாவட்டத்துல தான் வயல்ல வேலை செய்யறதுக்கு மேற்கு வங்கத்திலிருந்து விவசாயிகள் உழவு நடுறதுக்கு மேற்கு வங்கத்திலிருந்து ஆட்களை கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்க? இந்த மண்ணில் ஆட்கள் இல்லையா? தமிழர்கள் இல்லையா? விவசாயம் நம்முடைய சொந்த உழவு இல்லையா? உழவு தொழில் இல்லையா? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளை தீர்ப்போரை நிந்தனை செய்வோம் என்று என் பாட்டன் பாரதி அன்றே பாடி உவகை கொண்டான்ல. அவங்க மேற்கு வங்கத்துல பாடுறாங்க. அவங்க வங்காள மொழியில உழவு நட்டுக்கிட்டே நாத்து நட்டுக்கிட்டே அவங்க வங்க மொழி பாடல்களை பாடுறாங்க. சற்று சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இது நாளடைவுல அந்த மொழி பாடல்கள் அங்கே பரவினால் உன்னுடைய தமிழ் மொழி எங்க இருக்கும்? உன்னுடைய தமிழ் கலாச்சாரம் எங்க இருக்கும்? உன்னுடைய தமிழ் பண்பாடு எங்க இருக்கும்? உன்னுடைய விவசாயம் எங்க இருக்கும்? உன் கையில இருக்குமா? இருக்காது. எப்படி இருக்கும்? இன்னைக்கே விவசாயத்தை மறந்து போயிட்டோம். எத்தனை அடி நெல் வகைகள் நம்முடைய மண்ணில் விளைஞ்சிச்சு தெரியுமா? 3 அடிக்கும் குறைவாக 5 அடிக்கும் குறைவாக நெல் வளர்ந்துச்சு. இப்ப அப்படியே விளையுது. இயற்கையாவே நமக்கு தந்திருக்கு பூச்சிக்கொல்லி உரங்கள் மருந்துகள் இயற்கையாவே இந்த பூமி வழங்கி இருக்கு. ஆனா நம்ம அதை செய்யலையே. ஏன் செய்யல? வேற இருந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரங்களும் வாங்குறோம். அந்த பூச்சிக்கொல்லி உரங்களும் மருந்துகளும் எங்கிருந்து தயாரிக்கப்பட்டவை? 2ஆம் உலக போரிலே பயன்படுத்தப்பட்ட அந்த அணுகுண்டுகளில் உள்ள நாப்தலின் என்ற மூலக்கூறை வைத்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பூச்சிக்கொல்லிகளும் உரங்களும் மருந்துகளும். அதை வாங்கி தெளிச்சோம், விவசாயம் முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய இயற்கை விவசாயி, வேளாண் விவசாயி நம்முடைய நம்மாழ்வார் ஐயா சொல்றாரு, நீ அங்கங்க இருக்கிற பச்சில சீத்தாப்பழ இலை வேப்ப இலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இடிச்சு 10 மூலிகையை நீ இப்படி தெளிச்சாலே போதும், இயற்கை உரமா மாறிடும். ஆனா அதை யார் செஞ்சோம் கேட்டோமா? இல்ல. இன்னைக்கு மேற்கு வங்கத்துல இருந்து நாத்து நடுறதுக்கு வந்துட்டான், கட்டட வேலைக்கு வந்துட்டான், வீட்டு வேலைக்கு வந்துட்டான், உன் நிறுவனத்துல வேலை பார்க்க வந்துட்டான், சமையல் வேலைக்கு வந்துட்டான், காவல்துறைக்கும் வந்துட்டான், ரயில்வே துறைக்கும் வந்துட்டான். எல்லா துறைக்கும் எல்லாரும் வந்தாச்சு. அப்ப இருக்கிறவங்க எங்க போறது? தமிழர்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய ஈழத்து மக்கள் எப்படி நாட்டை இழந்து அவர்கள் அகதிகளாக ஏதிரிகளாக இங்கு திரிஞ்சு கொண்டிருக்கிறார்களோ, முகாம்களிலே தஞ்சம் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல நீங்களும் இந்த மண்ணை விட்டு வெளியேறி அகதிகளாக ஏதிரிகளாக எங்க போவீங்க? நமக்குன்னு ஒரு நாடு இருக்கா? நமக்குன்னு ஒரு தேசம் இருக்கா? இல்ல. அந்த தேசத்தை அந்த நாட்டை நமக்கு திருப்பி கொடுக்க மீட்டெடுக்க வந்த ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். அவருடைய வழியை பின்பற்றுங்கள். இன்னைக்கு அதனாலதான் பெண்கள் இத்தனை பேரும் ஒன்று கூடி இந்த நிகழ்வை நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கையோடு நாங்கள் முன்னிக்கிறோம். நாங்கள் நாகரிகமாக இந்த பதிவை நாங்கள் முன்வைக்கிறோம். 2 கோரிக்கை. ஒன்று, அந்த பிக் பாஸ் படப்பிடிப்பு தளத்தில் நாகரிக முறையில் உன்னுடைய நிகழ்வை மாற்றி அமைக்க முடியுமே ஆனால் மக்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக பார்க்கின்ற முறையிலே நீங்கள் கொடுக்க முடியுமே ஆனால் அப்படி ஒரு நிகழ்வை மாற்றி அமையுங்கள் என்ற முதலாவது கோரிக்கை. இல்ல ஒண்ணு நீங்க இதை பண்ணலைன்னா அந்த நிகழ்வை தடை செய்ய வேண்டும் என்ற 2வது கோரிக்கை. இந்த 2 முழக்கங்களோடு இந்த மகளிர் அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்கள் அண்ணன் தலைமையில் நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். நாகரிகமா இன்னைக்கு பதிவு செய்யறோம். ஐயா, உள்ள இருக்கிற எவனும் நல்லவே இல்லை, எவனும் செலிபிரிட்டி இல்ல. அவன் கொள்ளையடிச்சு கொலை செய்து கேலி கூத்தாக்கி தயவு செய்து அந்த கலையரசனெல்லாம் எப்படிதான் உள்ள எடுத்தாங்கன்னு எனக்கு இன்னமுமே புரியல. தான் ஒரு அகோரி என்பான், நான் மண்டை ஓட்டை தின்றேன் என்றான், நான் எலும்பு கறியை ருசித்தேன் என்றான், நான் அங்க போய் சன்னியாசம் வாழ்ந்தேன், காசில வாழ்ந்தேன், சதக்கறியை தின்னேன், மனித கறிகளை தின்றேன் எல்லாம் சொன்னான். அவனை எப்படி ஒரு நீங்கள் உட்கயத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அவனை எப்படி உள்ள அனுப்புனீங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி. வாட்டர்மெலன் திவாகரா
ஐயா அவர் அப்படியே என்ன செய்வார், தர்பூசணி பழத்தை தின்னுக்கிட்டு அப்படியே சூர்யா மாதிரியே இப்படி ஒரு ஸ்டைல் பண்ணுவார். அப்படியே அவர் அது என்னமோ பெரிய அவருடைய அழகுல வந்து அப்படியே பெண்கள்லாம் மயங்கி தன் பக்கம் அப்படியே ஈர்ற மாதிரி கவர்ற மாதிரி. இறைவா, இந்த ரீல்ஸு அந்த யூடியூப்பு இதெல்லாம் எப்போ வந்துச்சோ என்னுடைய இளைய தலைமுறை பிள்ளைகள் அன்னைக்கே சிறந்து போச்சு. ரீல்ஸுங்கிற பேர்ல கண்ட கர்மாந்திரத்தையும் எடுத்து ரீல்ஸா பதிய விட்டுக்கிட்டு, ஏன்னா தனக்கு வந்து லைக்ஸ் அப்படி அள்ளி வரணும், கமெண்ட்ஸ் அப்படி நிறைய வரணும். வந்து என்னத்தை கிழிப்ப? இந்த தமிழர் பண்பாட்டை மீட்டெடுத்துருவியா? இந்த தமிழர் கலாச்சாரத்தை மீட்டெடுத்துருவியா? சொல்லுங்க. இந்த தமிழ் மண்ணில் எத்தனை வளங்கள் பறிவாய் கொண்டிருக்கிறது, அத்தனை வளங்களையும் மீட்டெடுத்துருவியா? இன்னைக்கு கார்பன் ஹைட்ரேட் இது அந்த திட்டம் தொடங்கி, நியூட்ரினோ திட்டம் தொடங்கி, என்னுடைய ஏராளமான வள கொள்ளைகள், இந்த இயற்கை வளங்கள் ஒட்டுமொத்தமாக பறிவாய் கொண்டிருக்கிறதே, உன்னுடைய ரீல்ஸ்னால காப்பாற்ற முடியுமா? உன்னுடைய லைக்ஸ்னால காப்பாற்ற முடியுமா? வருகின்ற கமெண்ட்ஸ்னால காப்பாற்ற முடியுமா? என் மானத்தர்முள் உறவுகள் சிந்திக்க வேணாம். எதை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு விவசாய இருக்கா இல்லையா? அந்த பார்வதிலாம், எம்மா நீலாம் ஒரு பெண்ணா? நான் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு கேள்வி கேட்கிறேன், நீலாம் ஒரு பெண்ணா? நீ ஒரு பெண்ணா? மகா மகா கேவலம்ங்க. ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற பெயரில் மகா மகா ஒரு கேவலத்தை அங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதை நாம் ரசித்து பார்த்து சிரிக்க வேண்டும், நாம் மகிழ வேண்டும் என்று ஒரு தொலைக்காட்சி நினைத்ததுனா, என் மான தமிழர்கள் அவ்வளவு பெரிய ஒரு கேவலமான சிந்தனை உடையவனா, கேவலமான ஒரு பண்பாட்டிற்கு சொந்தக்காரனா என்றுதான் நாம் நினைக்க வேண்டியது இருக்குது. தயவு செய்து நான் இன்னைக்கு சொல்றதுதான், என்னுடைய மொழி அழிஞ்சிருச்சு, முற்றிலுமா அழிஞ்சிருச்சு. நீ தமிழ் பேசலைன்னா பேச முடியாது ஐயா, பேச முடியாது. நானே வந்து நான் பேசுறேன்னா என்ன டைமே 4 ஆங்கிலம் கலப்பின வார்த்தை வருது. நானும் எவ்வளவோ முயற்சிக்கிறேன், என்னால் மாற்றவும் முடியல. முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன். என்னைய பார்த்தே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க தூய தமிழ்ல பேசுறீங்களா? ஐயா, நான் பேசுறதே தூய தமிழ் கிடையாது. தூய தமிழை நானுமே இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருங்கய்யா வாழ்த்துக்கள் போடுறீங்கல்ல, அதுல அந்த இக்கு வருமானு என்னைக்காவது சிந்தனை பண்ணிருக்கீங்களா? அது தவறான வார்த்தை. வாழ்த்துகள் அப்படின்னு தான் வரணும். வாழ்த்துக்கள் அது தவறான வார்த்தை. மெய்யெழுத்து வராது, இக்கு வராது. யாருக்காவது தெரியுமா? யாரு விதைக்கணும்? இதை யாரு விதைக்கணும்? ஒரு தமிழ் பிள்ளை விதைக்கணும், ஒரு தமிழ் தேசிய பிள்ளை விதைக்கணும், தமிழ் தேசிய வழியை பின்பற்றி நிற்கக்கூடிய ஒரு பிள்ளை விதைக்கணும். இந்த தமிழ் பண்பாட்டை போற்றி நிற்கக்கூடிய ஒரு பிள்ளை விதைக்கணும். அப்படி விதைச்சாதான் இந்த மண்ணில மீட்டு உருவாக்கம் பண்ண முடியும். எப்படி ஒரு போதி தர்மனுடைய ஜீனை நீங்கள் உயிர்ப்பித்து அதை கொண்டு வர இயலுமோ, அதே போல ஒரு மிகப்பெரிய வேலையைத்தான் இந்த தமிழர் பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டும். இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கிறது. இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்பினருக்கும் இந்த வரலாற்று கடமை உங்களிடத்திலே காலம் கையில் அழைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் பெருமைப்படுறேன், ஒரு பெண்ணா பெருமைப்படுறேன், ஒரு பெண் புள்ளியாக பெருமைப்படுறேன். என் தலைவர் மேதகுவே தேசிய தலைவர் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டதில் நான் பெருமைப்படுகிறேன். ஒரு உன்னத தலைவனாக, தமிழினத்தின் வழிகாட்டியாக, ஒற்றை குரலாக, இந்த ஒட்டுமொத்த தமிழின மக்களின் விடுதலை காவலனாக, அரணாக நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய முத்தமிழன் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் என்னை சுற்றி நிற்கக்கூடியது அத்தனையும் புலிக்கொடிகள் அல்லவா? சிந்திச்சு பாருங்க, எத்தனை புலிக்கொடிகள் இங்க இருக்குது, எத்தனை புலிக்கொடிகள். அப்ப நாம் வெல்லாம இந்த மண்ணை யார் வெல்லுவா? நாம் தான் வெல்ல போறோம். நான் இன்று சத்தியமிட்டு சொல்கிறேன், நாம் வெல்வது உறுதி. யார் தலைமையில், யார் வழிகாட்டுதலின் பின்னணியில்? எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களின் தலைமையில், அவருடைய பின்னணியில் நாம் வெற்றி அடைந்தே தீருவோம். நிச்சயம் இந்த தமிழ் பிள்ளைகள் இந்த தமிழர் மண்ணையும், தமிழ் மக்களையும், தமிழ் பண்பாட்டையும், தமிழர் வரலாற்றையும், தமிழர் நாகரிகத்தையும், நாம் அழிந்து போன தொன்மையியல், மெய்யியல் அனைத்தையும்
இந்த மண்ணும் இந்த மக்களுக்கான விடுதலையையும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவருமான எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களும் நாங்கள் வென்றே தீர்வோம் என்று இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். நான் இந்த பிக் பாஸ் படப்பிடிப்பு தளத்திற்கு நான் நிறைய பதிவு செய்யாததற்கு காரணம் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அநேகமாக இன்று இரவு போய் நீ சிந்திச்சு முடிஞ்சா தூக்கில் தொங்கி செத்துரு, இல்லைன்னா அதை எப்படி மாற்ற முடியுமோ மாத்துற. ஏன்னா உனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்கும். விளக்கமாத்தால் அடிப்பேன், செருப்பால் அடிப்பேன், அதால் அடிப்பேன், இதால் அடிப்பேன். அண்ணன்மார்களே கொஞ்சம் காதை பொத்திக்கிங்க, கெட்ட வார்த்தையால் கூட நான் பேசுவேன், காதை மூடிக்கிங்கன்னு வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே பச்சையான வார்த்தையை எங்களால் நாங்கள் உதிர்க்க முடியாது. அப்படியே உதிர்க்கணும்னா தயவுசெய்து அலைபேசி அட்டன் பண்ணு. நாங்கள் அலைபேசி கொடுக்குறோம், அழைக்கிறோம். அப்போ கூட நாங்கள் தனியாக பச்சையாக கொச்சையாக பேசிக்கிறோம். முடிஞ்சா என்னுடைய ஒரே வேண்டுகோள், இன்னைக்கே தூக்கு போட்டு செத்துரு, இல்லாட்டா இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிடு. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.